பழைய வாழ்க்கையை மறந்துவிடாதீர்கள். மனித வாழ்க்கை என்பது ஏற்றத்தாழ்வுகளைக் கொண்ட ஒரு பாதையாகும். வாழ்வின் அடிக்கோட்டில் இருப்பவர்கள் எப்போதும் அடிக்கோட்டிலேயே இருப்பதில்லை. ஒரு நேரம் இல்லாவிட்டாலும் மற்றொரு நேரம் உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். அவ்வாறு உயர்ந்த நிலையை அடைந்த சிலர் தனது முற்கால நிலையை முற்றும் மறந்து விடுகின்றார்கள். ஏதோ தலைமுறையாக செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்களைப் போன்று பாவனை செய்கின்றார்கள், பெருமை கொள்கிறார்கள். ஆனால் தனது கடந்த காலத்தை என்றும் நினைவிலிருத்தி அதற்கு தக்கவாறு தனது வாழ்க்கையை நிலையை அமைத்துக் கொண்ட அவரே சிறந்தவர். இக்கருத்தை இந்த திருவசனங்கள் மூலம் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிப்பது போன்று சமுதாய அரங்கில் சமர்ப்பிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் மருமகனார் ஹல்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொத்து திராட்சையை அன்பளிப்பாக தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உண்ணத் துவங்கும்போது, வாசலில் பசியாக இருக்கிறது, ஏதாவது தாருங்கள் என்று ஒரு குரல் கேட்கிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமனதுடன் திராட்சை பழத்தை குரலுக்கு உரியவரிடம் கொடுக்கும்படி உத்தரவிடுகிறார்கள். சுவையான கனியை நாயகம் உண்டு மகிழ வேண்டும் என ஆசைப்பட்ட உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக்க ஏமாற்றமாக போய்விட்டது. உடனே அந்த ஏழையிடம் சென்று, இந்த பழத்திற்கு உரிய விலையை நான் உனக்கு தருகிறேன், இந்த பழத்தை தருகிறீரா என்று கேட்கிறார்கள். அந்த ஏழை சம்மதிக்கவே உரிய தொகையை அளித்து பழத்தை பெற்று மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் உண்ணத் துவங்கும்போது அதே ஏழையிடமிருந்து அதே குரல் ஒலிக்கிறது. கருணைநாதருக்கு அக்குரலை அலட்சியம் செய்யத் தோன்றவில்லை. திரும்பவும் அவருக்கே அப்பழத்தை ஈந்து விடுகிறார்கள். அதனால் மனம் வருந்திய உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஏழையிடம் அக்கனியை 2ஆம் முறையாக விலை கொடுத்து வாங்கி நாயகத்துக்கு சமர்ப்பிக்கிறார்கள். நாயகமும் உண்ணத் துவங்குகிறார்கள். அதே குரல் அந்த ஏழையிடமிருந்து திரும்பவும் ஒலிக்கிறது. அதை செவியுற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்பையா உனந்த ஆம்சாயிலுன், நீ என்ன வியாபாரியா அல்லது யாசகம் கேட்பவரா என்று யாசகம் கேட்பவரை கடிந்து கொள்கிறார்கள். அப்போது இறைவன் இந்த திருவசனங்களை அருளச் செய்கிறான். நீங்கள் அனாதையாக இருந்தபோது அவன் ஆதரவளிக்கவில்லையா? நீங்கள் நேரிய வழி அறியாதவராக இருந்தபோது அவன் வழிகாட்டவில்லையா? நீங்கள் ஏழ்மை நிலையில் இருந்தபோது அவன் செல்வந்தராக்கவில்லையா? எனவே நீங்கள் அனாதைகளை அடக்க வேண்டாம், யாசித்தவரை விரட்ட வேண்டாம். அல் குர்ஆன் 490-106. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வினோதமான யாசகரை கடிந்து கொண்டது இறைவனுக்கு பொருத்தமாக படவில்லை. எனவே உமது முற்காலத்தை சிந்தனை செய்து பார்ப்பீராக என்று உபதேசிக்கிறான். வாழ்க்கையின் உயர்ந்த நிலையில் உள்ளோர் தாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தார்கள் என்றால் பெருமையையும் அகம்பாவமும் கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் தர்மமும் தயாளமும் நிரம்பி வழியும். முதியோர் தாங்களும் ஒரு காலத்தில் இளைஞராக இருந்தவர்கள்தான் என்பதை மனதில் கொண்டால் இளைஞர் மீது வெறுப்பை உமிழமாட்டார்கள். அறிஞர்கள் தங்களுக்கு அறியாமைக்கு பின் தான் ஞானம் கிடைத்துள்ளது என்பதை சிந்தனையில் கொண்டால் அறியாதவர்களை அற்பமாக கருத மாட்டார்கள். அதிகாரிகள் தங்களுக்கு கிடைத்த வாழ்வு புதியதுதான் என்ற உண்மையை மனதில் நிறுத்தினால் அடக்குமுறை செய்ய மாட்டார்கள்.